ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ரன்னிங் டாப்ஸ் அண்ட் பார்க்க அப்படின்னா நம்ம தனுஷ் நான் வந்து பண்ண ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் படம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை முன்னாடியே ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அது அன்சங் ஹீரோவாக வந்து படம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் முன்னாடி ஷேர் பண்ணியிருப்போம். அன்சங் ஹீரோனா கண்ணுக்கு தெரியாமல் மக்களோட மக்களாக இருந்துட்டு உதவி பண்ணக்கூடிய பல நபர்களை வந்து பண்ண மனிதர்களை வந்து பண்ண படமாக காட்டுற மாதிரி இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதோட ஸ்டோரி லைன் எப்படி உருவாகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன், அதாவது ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அமரன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முகுந்த் வரதராஜன் அவங்க லைஃப் ஸ்டைலை மட்டும் மெயினாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி காஷ்மீர் மக்களோட பிரச்சனையை பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி எடுக்க போகிறாங்க, முழுக்க மக்களுக்கான ஒரு படமாக இருக்க போகுது. மக்களாக இருந்துட்டு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா படமாக எடுத்து அது மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக ஒரு ஹீரோ வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை காட்டுற மாதிரி இந்த படம் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம தனுஷ்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்ட போகிறாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வைக்கிற போது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.